அங்க வந்து ஒரே ஒரு ஆண் உட்கார்ந்துருக்கிறாருல்ல அந்த அணியில. ஏமா அவரையும் நீங்க ஏதாவது பண்ணி தொடுத்துறாதீங்கம்மா. அவர் தான் இங்க வந்து சொன்னார் ஹெச்எம் அப்படின்னாரு. அதுலயும் சொன்னார் ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு பிள்ளையவே ஒழுங்கா வளர்க்க தெரியல. இவரை நம்பி ஒரு ஸ்கூலையே கவர்மெண்ட் கொடுத்துருக்கனா நீங்க என்ன இந்த பணில இருந்து வந்து அவர் பொழப்பையே கெடுத்துருவீங்க போல இருக்குது. அந்த அம்மா வந்து ஒரு எச்சமா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. அந்த பிள்ளைகளோட நிலைமையை நினைச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டம்தாம்மா. குழந்தைய அன்பால கண்டிங்க சார். அங்கேயும் வந்து ஒரு ஹெச்எம் ரோல்லையே கம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் எப்படி கீழ்ப்படிவான்? அவன் விபிஎஸ் போக மாட்டேன்றான், சண்டே ஸ்கூல் போக மாட்டேன்றான். சர்ச்சில் ஆண்கள் ஐக்கிய சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீங்க போறீங்களா? அதுக்கு போக சொல்லி அவன் பெரும்பாலும் அடிச்சிருக்கானா? எனக்கு அது அடிச்சிருக்கானா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஆதாமும் ஏவாளும் சித்தி சீரியல் பார்த்தாங்களா, வாழ்க்கை சீரியல் பார்த்தாங்களா? ஏன் கடவுளுக்கு விரோதமா அங்க பாவம் செஞ்சாங்க? நோவா காலத்துல எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போனாங்கன்னு சொல்லி ஜலப்பிரளயத்தால உலகத்தையே கடவுள் அழைக்கிறாரு. சரி, அவங்க எந்த டெக்னாலஜியை போய் அவங்க கத்துட்டு வந்து பாவம் செஞ்சாங்க? எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சூழல், ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துதான் இருக்குது. உடனே இந்த சூழல்ல அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த பிரச்சனைகள் பெருசாக தெரியுது. அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலேயுமே அந்த துன்பங்களை சகிக்க முடியாமல் பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சிலர் தோற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். பக்கத்துல நடுவரா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க பிள்ளை வளர்க்கறத நீங்க ஐயாவுக்கு ஒரு பெண் குழந்தை, ஐயாவே சொன்னாங்க 12 வருடம் கழித்து எனக்கு ஒரு பெண் குழந்தை. எப்படி வளர்த்திருக்காங்க தெரியுமா? போன வருஷம் ரெஃபர்மேஷன் டேக்கு அந்த பொண்ணு அழகா மார்ட்டின் லூத்தர் மாதிரியே பேசி மோனாக்ட் பண்ணி வீடியோ அனுப்புனாங்க. அவ்வளவு சிறப்பா வளர்த்துட்டு அவங்க நிச்சயம் எங்க பக்கம் தான் சொல்லுவாங்க. அவங்க குழந்தைக்காகவாவது எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்வார்கள் நடுவர் அவர்கள். இதான் ஐயர்களுடைய டெக்னிக்ங்கிறது. அப்படியே ஃபேமிலியை டச் பண்றது சென்டிமெண்டா. இந்த அசன பண்டிகை இந்த ஏரியால எல்லாம் கிடையாதுல்ல. ஆமா, குறிப்பா தூத்துக்குடி பேராயங்கள், திருநெல்வேலியில ஒரு சில பகுதிகள் இங்கதான் அசனா நடைபெறும். அந்த அசனத்தை இங்க கொண்டு அறிமுகப்படுத்தி இப்ப 25வது அசன விழா கொண்டாடுறாங்கன்னா அது இளைய தலைமுறை, பக்தியில் வளர்க்கப்பட்ட தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது. இதை விட உங்களுக்கு பிள்ளைங்க பக்தியில இருக்கிறாங்கன்றதுக்கு வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? இன்னொன்னு தெரியுமா? இந்த சாப்பாடு இங்க வர முடியாத பெரியவர்கள் இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மும்பைக்கெல்லாம் அந்த சாப்பாடு போகுமா? அவங்களுக்கு ஒரு திருப்தி, நான் என்னை பக்தியில் வளர்த்தெடுத்த என் திருச்சபையில் இருந்து கடவுளுடைய உணவை நான் இந்த வருடம் சாப்பிட்டு இருக்கிறேன், எனக்கு பெரிய ஆசீர்வாதம். வர முடியாத பெரியவர்களுக்கு கூட அந்த திருப்தியை கொண்டு போய் கொடுப்பது இளைஞர்கள். நாங்க அந்த காலத்துல நாங்க அப்படி படிச்சோம் இப்படி படிச்சோம். நான் சொல்றேன், இப்போ அவர் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்ல, நிச்சய விசுவாச பிரமாணத்தை பார்க்காம சொல்லுங்க. பிள்ளைங்க பக்தியில வளரல. இந்த பக்திங்கிறது ஜீன்ல வரணும் சார். அததான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்வாரு, உனக்குள் மாயமற்ற விசுவாசம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் இருந்தது, இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா அது தலைமுறையா வரக்கூடியது. இவர் பிள்ளைக்கு வரலன்னா பிள்ளை மேல தப்பு கிடையாது, இவருக்குள்ள அது இல்லைன்னு அர்த்தம். சண்டே ஸ்கூல் முன்னாடி எல்லாம் சில பேரண்ட்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க, அதனால முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களை வந்து அதுல விட்டுட்டு போகிறதுக்கு முடியாது. சில பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல தவிர்த்து இருக்கிறாங்க, கலந்துக்க முடியாம. ஆனால் இன்றைக்கு வழிபாடு நடக்கிற அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடக்குது. ரெண்டு பேருமே அந்த ஓய்வு நாளை பயனுள்ளதா கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு போறாங்க. வயர்ல இருக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அங்கி போட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு ஆர்வமா போறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாத பாட்டு பிள்ளைங்களுக்கு தெரியும் சார். எந்த ஒரு பிரச்சனையும் நெருக்கடியும் இல்லாத காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது அதுல ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்பொழுது நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறதோ அப்போது வளர்ப்பதுதான் கிறிஸ்தவத்தின் பெருமை, கிறிஸ்தவத்தின் சிறப்பு. அங்கதான் கிறிஸ்தவம் தேவைப்படுகிறது. ஏன்னா முடியாததுங்கிறது நம்மளுடைய கடவுளுடைய அகராதியில் கிடையாது. எல்லாம் கடவுளால் கூடும். இன்னைக்கு குழந்தைங்க வளரணுன்றதுக்காக அன்னைக்கு பெற்றோர் மட்டும் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆலயத்துல அவங்களுக்காக இறைவேண்டல்,
எந்தெந்த ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் கடிதம் போட்டு பிள்ளைக்காக இறைவேண்டல் செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த குழந்தை எப்படி பக்தி வழியில் இருந்து அவ கெட்டு போக முடியும்? ஏன் அவங்களே ஜெபம் பண்றது, ஏன் அவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றாங்க? அவங்களும் ஜெபம் பண்ணுகிறார்கள். இயேசுவே கேட்கலையா, எனக்காக ஒரு நிமிடம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு ஆண்டவரே கேட்கலையா? ஓ, ஆண்டவருக்கு இன்னொருத்தர் ஜெபிக்கும்போது நமக்கு ஜெபிக்க கூடாதா? நம்ம பிறந்த நாளெல்லாம் நம்ம அன்னைக்கு கொண்டாடணுமா? இன்னைக்கு சர்ச்சுகள்ல பிள்ளைகளை எவ்வளவு என்கரேஜ் பண்றோம். அந்த வாரத்துல யாரார் பிறந்த அந்த குழந்தைங்களை எழுப்பி விட்டு அவங்கள வாழ்த்தி அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த குழந்தையும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அத்தனை பேர் முன்னாடி அப்படி மகிழ்ச்சியா எழுந்திருச்சு நிக்கும் போது அந்த பேரை விட்டுட்டா அந்த காங்கிரிகேஷன் சும்மா விடுவாங்களா? அதானே எவ்வளவு பெரிய கலவரமே வெடிக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைகள் தன்னுடைய பேர் இன்னைக்கு வாசிப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க சார். அந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எடுக்க சொன்னா அந்த குழந்தைங்க அழகா எடுத்துட்டு போகும். மீடியானாலேயே கெட்டு போறாங்க அப்படின்னா அந்த மீடியான வழியா தான் செய்தியும் போகுது. நீங்க எந்த பக்கம் திருப்பினாலும் குழந்தைகளுக்கான பாடல் இருக்கும், அவர்களுக்கான நடனம் இருக்கும், அவர்களுக்கான செய்தி இருக்கும். பிள்ளைகளை எந்த இடத்திலையும் அவர்கள் வழி விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக எந்தெந்த ஊடகங்களை பயன்படுத்த வேண்டுமோ அந்தந்த ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். பகிர்தல் குழந்தைங்கிட்ட தான் சார் கத்துக்கணும். கிறிஸ்மஸ் விழா வருது, பள்ளியில நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஏழைகள் யார் இருக்காங்களோ ட்ரெஸ் கூட எடுக்க முடியாத ஒரு வறுமை நிலையில இருக்கிற குழந்தைகளுக்காக இந்த பிள்ளைங்க ஷேர் பண்ணி போய் வாங்கி கொடுப்பாங்க பாருங்க. அதுதான் அந்த குழந்தைகளிடம் இருக்கிற அந்த கிறிஸ்துவ பண்பு. பெற்றோர் சண்டை போடக்கூடாது என்று பிரேயர் பண்ணுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம கோவிட் டைம்ல நடந்ததுல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பெற்றோர் சண்டை போடக்கூடாதுன்னு ஜெபிக்கிற பிள்ளைகள், தந்தை குடிக்க கூடாது என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கோவிட் வந்த உடனே ஆன்லைன்ல வர்ற செய்திகளை வீடுகளில் எப்படி பார்க்கறதுக்குன்னு உதவி செஞ்சதும் இளைய தலைமுறை. அப்படி ஒரு ஆன்லைன்ல செய்தியை கொடுக்கலான்னு உதவுனதும் இந்த டெக்னாலஜி படித்த குழந்தைகள் தான். அந்த நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி வந்தது. ஆஹா, நம்மளுக்காக ஜெபிக்கிறதுக்கும் ஆள் இருக்கிறாங்கன்னு அந்த பெரியவர்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. அந்த ஒரு நம்பிக்கையை பெரியவர்களுக்குள்ளே கொண்டு வந்ததே இந்த குழந்தைகள் தான். பிள்ளைகள் கடவுளுடைய வடிவமாக இருக்கிறார்கள், பக்தியில் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் பெற்றோர்கள், கிறிஸ்தவ பெற்றோர்கள் குழந்தைகளை பக்தி வழியில் வளர்ப்பது சாத்தியமே